ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகா சேவை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சியோட மெயின் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். இல்லைனா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூசர் ஐடியை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேப்ஷா வேல்யூ நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பயனாளர் குறியீடு உள்ளதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணின யூசர் ஐடி வந்து ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா வேற ஒரு யூசர் ஐடி வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ யூசர் ஐடியை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ கிரியேட் பண்ணின யூசர் ஐடியை பேஸ் பண்ணி 48 மணி நேரத்துக்குள்ள ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலன்னா புதுசாக தான் நீங்கள் மறுபடியும் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டையும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து மெயில் ஐடி வந்து கேட்டிருக்கு, அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்களோட நேம், அப்பா பேர், அம்மா பேர் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து உங்களோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் பாக்ஸில் வந்து உங்களோட இனிஷியல் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களோட மார்க் ஷீட்டில் இல்லைனா உங்களோட டிசியில் அப்பா அம்மாவோட நேமுக்கு பின்னாடி வந்து இனிஷியல் இருந்துச்சு அப்படின்னா இனிஷியல் வந்து நீங்கள் அதில் கொடுத்துக்கோங்க. அப்பா அம்மாவோட நேமுக்கு பின்னாடி வந்து இனிஷியல் இல்லை அப்படின்னா நீங்கள் இனிஷியல் வந்து கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே, இப்போ அடுத்து வந்து உங்களோட மொபைல் நம்பரையும் இதில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓடிபி அனுப்புவதன் மூலம் சரிபார்க்கவும் அப்படிங்கிற பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போயிருக்கும், அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிலீஜியன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கு. நீங்கள் ஹிந்துவா, கிறிஸ்டினா இல்லாட்டி முஸ்லீம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நேஷனாலிட்டி டீட்டெயில்ஸையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் எதுவுமே விட்டுறாதீங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணின யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டு அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பரை கொடுத்து தான் நீங்கள் ரிட்ரீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்லிக்கிறேன், கம்யூனிட்டி டீட்டெயிலை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரியில் வருமா இல்லைனா அதர் காஸ்ட்டில் வருமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஓசி கம்யூனிட்டி வரும் அப்படின்னா அதர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரிசர்வேஷன் கேட்டகரியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணது வித்தின் தமிழ்நாடா இல்லாட்டா வித்தவுட் தமிழ்நாடா அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸையும் அண்ட் காஸ்ட் டீட்டெயிலையும் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தாலுக்கில் வந்து இஷ்யூ பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ உங்ககிட்ட வந்து பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்குது அப்படின்னா அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கரண்டாக உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வருமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும் போதும். இல்லைனா உங்களோட பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ண ஆஃபீஸர் டீட்டெயில் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணின ஆஃபீஸர் வந்து ஜோனல் டெப்டி தாசில்தாராக வந்து இருப்பாங்க. எஸ்சி அண்ட் எஸ்சிஏவாக இருக்கீங்க அப்படின்னா தாசில்தார் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் எஸ்டி கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஆர்டிஓ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் கொடுக்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் அண்ட் அது இஷ்யூ பண்ண டேட் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்து முடிச்சுட்டு இந்த பேஜை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா இந்த பேஜில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணின யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போக போக அந்த யூசர் ஐடி வந்து மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முன்னாடியே வந்து நீங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் பேஜ் கொடுங்க. நீங்கள் அப்படி நெக்ஸ்ட் பேஜ் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து எழுதி வச்சிருக்கீங்களா அதுக்கு கீழே வந்து உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடியும் நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் 10th மார்க் ஷீட்டோட பதிவு எண் அதாவது ரெஜிஸ்டர் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம் அதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கு. நீங்கள் ஸ்டேட் போர்டா இல்லைனா மெட்ரிகுலேஷனா இல்லைனா சிபிஎஸ்சியா இதில் வந்து உங்களுக்கு எது வருமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் 10th மார்க் ஷீட்டோட சான்றிதழ் எண் அதாவது சர்டிஃபிகேட் நம்பரையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் படித்தது தமிழ் மீடியமா இல்லைனா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ 10th டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க.
அட்ரஸ் டீட்டெயில வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்பு முகவரி அண்ட் நிரந்தர முகவரி அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. ரெண்டுலேயுமே ஒரே அட்ரஸ் தான் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ உங்கள் ஆதார் கார்டில் வந்து வாடகை வீட்டோட அட்ரஸ் இருக்குது. ஆனால் இப்போ நான் வந்து புது வீடு வந்து கட்டிட்டேன், அதோட அட்ரஸ் வந்து கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். தொடர்பு முகவரி அண்ட் நிரந்தர முகவரி ரெண்டுலேயுமே வந்து புது அட்ரஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் ஆதார்லேயும் நீங்கள் புது வீட்டு அட்ரஸை வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டது ரொம்ப நல்லது. இப்போ சில பேருக்கு வந்து ஆதார் கார்டில் அப்பா அம்மா வீட்டு அட்ரஸ் வந்து இருக்கும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட அட்ரஸ் வந்து மாற்றாமல் அப்படியே வந்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அட்ரஸ் கொடுக்கறது உங்கள் விருப்பம் தான். இப்போ உங்க ஆதார் கார்டில் வந்து ஹஸ்பண்டோட அட்ரஸ்க்கு வந்து நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா தாராளமா தொடர்பு முகவரி அண்ட் நிரந்தர முகவரி ரெண்டுலையுமே வந்து அந்த அட்ரஸை வந்து நீங்க போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நான் இதில் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் பேஸ் பண்ணி அட்ரஸை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்ரஸ் டீட்டெயிலையும் கரெக்டாக கொடுத்துட்டு சேமி அண்ட் தொடர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அந்த சைஸ்க்கு ஏற்றாப்புல உங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து லேப்டாப் இல்லைனா பிசியில் வந்து ஃபோட்டோஷாப் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேமி அண்ட் தொடர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பேஜில் வந்து நீங்கள் கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து ஷோ ஆயிரும். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜ் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டீட்டெயில் வந்து நான் சொல்லிக்கிட்டேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ சில பேருக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போதே கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் திடீர்னு அந்த பேஜ் வந்து ஸ்லோவாகி வெளியில் வந்துட்டு அப்படின்னா அவங்க அதுக்கு அடுத்து புதுசாக கிரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேஜை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணின யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து அதில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே கேப்ஷா வேலி கேட்டிருக்கு, அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு சமர்ப்பிக்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் பாக்ஸ் வந்து அதில் வந்து ஷோ ஆகும். அதில் கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துக்கு மறுபடியும் போயிடும். ஸோ அதிலிருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் நான் சொல்லியிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலே கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே ஷோ ஆகும். இல்லாட்டா நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து நான் கிளிக் ஹியர் கொடுத்த உடனே டேரெக்டாக எந்த பேஜில் வந்து நான் க்ளோஸ் பண்ணணும் அந்த பேஜுக்கே வந்து அது வந்துருச்சு. ஸோ இதில் இருந்து நான் நெக்ஸ்ட் பேஜ் வந்து போய்க்கலாம். ஓகே, இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதில் கட்டணம் செலுத்தவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட பேமெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக கட்டிடுங்க. இப்போ சில பேருக்கு வந்து பேமெண்ட் கட்டி முடிச்ச பிறகும் மறுபடியும் வந்து பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு அதில் ப்ரீவியஸ் பேமெண்ட் அப்படிங்கிற பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து கம்ப்ளீட்டடா இல்லைனா ஃபெயிலியரா அப்படிங்கிற மாதிரி அதிலே வந்து ஷோ ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் ஃபெயிலியர்னு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு டெபிட்டான அமௌண்ட் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் மறுபடியும் பேமெண்ட் கட்டிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுக்க பாருங்க. ஓகே, இப்போ பேமெண்ட் வந்து கட்டி முடிச்ச பிறகு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட டீட்டெயில்ஸ் வந்து மறுபடியும் ஷோ ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் எல்லோ பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு தொடர்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ தொடர்க கொடுத்த உடனே உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்கும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அதில் கரெக்டாக கொடுத்துட்டு சமர்ப்பிக்க வந்து கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்த பிறகு உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக வந்து ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர் அண்ட் ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேப்ஷா வழி இருக்கும், அதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு ஒப்புதல் சான்று பாக்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போயிருக்கும். அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹேவ் த ரீட் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டிஎன்பிஎஸ்சி டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த டிஎன்பிஎஸ்சி டேஷ்போர்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட ரினிவல் டேட் வந்து கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இனிமேல் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஏதாவது எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணின யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை பேஸ் பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிஎன்பிஎஸ்சி டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்கிற எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் இதில் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ இதில் நான் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ண பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் இனி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சகா சேவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.